தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கிடையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழ் மக்கள் சார்பில் ஒருமுகப்படுத்தப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் சட்டத்தரணிகளும் பங்கேற்றிருந்தனர். பல விடயங்களில் தமிழ் கட்சிகள் பிரிந்திருக்கின்றன. அந்த விடயங்களில் பிரதானமாக அரசியல் யாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் எல்லாரையும் ஒரு அணியின் கீழ் திரள வைத்து ஒரே விடயத்தை கையாளுவதற்கான சந்திப்பாக அது அமைய வேண்டும் என்றுதான் நாங்கள் அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தோம். அதில் பல முக்கியமான விடயங்கள் அங்கு பேசப்பட்டன. அவர்கள் எல்லாருமே அதற்கு சம்மதித்து ஒருங்கிணைந்து பல விடயங்களில் ஒன்றாக அணி சேருவதற்கு செயற்படுவதற்கு சம்மதித்திருந்தார்கள். இந்த விடயத்தை அரசியல் கட்சிகளை இந்த ஒருங்கிணைப்பதற்கான விடயத்தை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை கையில் எடுத்திருக்கிறது. அரசாங்கமானது புதிய அரசியலமைப்புக்கு செல்வதாக ஆட்சிக்கு வந்ததுடன் அண்மை காலங்களிலும் புதியதொரு அரசியலமைப்பை ஆக்குவதாக சொல்லி வருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் புதிய அரசியலமைப்பில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுதல் வேண்டும் என்பது தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளிடையே ஒரு பொது உடன்பாடு ஏற்படுதல் வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்று. அது ஒரு ஆவணமாகவும் தயாரிக்கப்பட இருக்கின்றது.